வரலாறு தொடங்கி நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட போதிலும் ஒரு சில கதைக்களங்கள் இன்று வரை சலிப்பை ஏற்படுத்துவதில்லை. காதல், ஆக்ஷன் படங்களின் வரிசையில் மக்களை மீண்டும் மீண்டும் திரையரங்கை நோக்கி படையெடுக்க வைத்தவை பேய் படங்கள். ஹாலிவுட்டில் ஈவில் டெட் முதல் அன்னபெல்லி வரை, தமிழில் விட்டாலாச்சாரியா படங்களில் வரும் மோகினி பேய் முதல் ராகவா லாரன்ஸின் காஞ்சனா படங்களில் வரும் நடனமாடும் பேய் வரை எல்லா பேய் படங்களில் இருக்கும் ஒற்றுமைகள் இரண்டு மட்டுமே. முதலாவது, இதிலிருந்து பயமுறுத்தும் பேய்கள். இரண்டாவது, இந்த படங்கள் குவிக்கும் கோடிகள். பேய் படங்கள் மீது இத்தனை மோகம் ஏன்? பயப்பட போகிறோம் என்று தெரிந்தே திரையரங்கு செல்வது எதற்காக? பேய் படங்களில் இடம்பெறும் வன்முறைகள் ரசிகர்களை ஈர்ப்பதற்கு காரணம் என்ன? மொழிகளை தாண்டி தியேட்டர்களை நோக்கி ரசிகர்களை எது இழுக்கிறது? இதற்கான பதிலை 2300 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் கிரேக்க தத்துவ மேதை அரிஸ்டாட்டில். பேய் கதைகள் மற்றும் பேய் நாடகங்களால் மன்னர்கள் முதல் மக்கள் வரை ஈர்க்கத் தொடங்கிய காலம் அது. இதனை ஆராய்ந்த அரிஸ்டாட்டில் மனிதன் தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் எதிர்மறை உணர்ச்சிகளை களையெடுக்கும் ஆயுதமாக பேய் கதைகளை பயன்படுத்துவதாக கூறினார். 86ஆம் ஆண்டு வரலாறு கொண்ட தமிழ் திரையுலகில் பேய் படங்கள் என்றால் அத்திப்பூத்தார் போல்தான் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அது போன்ற முயற்சிகளும் ஹாலிவுட் படத்தில் வந்த கதையை நம்மூர் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு படமாக்கி வெளியிடப்படுபவையாகவே இருந்தன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பேய் படங்களின் வரத்து தமிழ் திரையுலகில் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற காஞ்சனா 3ஆம் பாகம், பீட்சா, அரண்மனை என வித்தியாசமான களங்களில் பேயை மையமாக வைத்து வெளியான படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றன. இந்த படங்கள் கொடுத்த நம்பிக்கை பேய் படங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்தது. பேய் படங்களுக்கான ஈர்ப்பை தமிழக மக்களிடையே மீட்டெடுத்த பெருமை 2009ஆம் ஆண்டு வெளியான யாவரும் நலம் படத்தையே சாரும். மாதவன் நடிப்பில் உருவான படத்தில் பேய் படங்களுக்கென இருக்கும் தனித்துவமான விஷயங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. அதாவது, காற்றில் ஜன்னல்கள் அடித்துக் கொள்வது, வெள்ளை புடவை கட்டிய பெண் நடனமாடுவது, நடு இரவில் கொலுசு சத்தம் கேட்பது போன்ற சலிப்பை ஏற்படுத்தும் காட்சிகள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருந்தது. அதற்கு பதில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் பேயின் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தனர். இத்திரைப்படம் தமிழில் மாபெரும் வெற்றி பெற்றது. இதன் தாக்கம் அடங்குவதற்கு முன்னே வெளியான மற்றொரு பேய் திரைப்படம் தான் ஈரம். இதில் பேய் படங்களில் பின்பற்றப்படும் யூனிவர்சல் ஃபார்முலாவான பழிக்கு பழிதான் கரு. ஆனால் இதன் காட்சி அமைப்பு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், படம் முழுவதும் ஈரத்தை பிரதிபலிக்கும் காட்சிகள், வலுவான திரைக்கதை என படம் ரசிகர்களை கட்டி போட்டது. யாவரும் நலம், ஈரம் படங்கள் கொடுத்த வெற்றி ஏற்கனவே பேய் படம் எடுத்து இதே போன்ற வெற்றியை ருசிக்காத ராகவா லாரன்ஸிற்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. 2007ஆம் ஆண்டு ராஜ்கிரனை பேயாக மிரட்ட வைத்து தயாரிக்கப்பட்ட படம் முனி. இதன் வரவேற்பு ஓரளவிற்கு தான் இருந்தது. யாவரும் நலம், ஈரம் படத்தின் வெற்றிகள் மீண்டும் ராகவா லாரன்ஸை பேய்களுடன் கைகுலுக்க செய்தன. 2011ஆம் ஆண்டு வெளியான காஞ்சனா திரைப்படம் பேய் வசூல் செய்தது. பேய் படம் என்றால் லாரன்ஸ் தான் என்ற புகழ்வட்டம் உருவானது. பேய்க்கு இணையாக இந்த படத்தில் பேசப்பட்டது இதிலிருந்த நகைச்சுவை. சீரியஸான பேய் படங்கள் மட்டுமே பார்த்து ரசித்து வந்த தமிழ் மக்களுக்கு இது புதிதான அனுபவத்தை அளிப்பதாக இருந்தது. பேயை இதுவரை யாருமே பார்க்காவிட்டாலும் பேய் என்ற சொல்லை கேட்டால் ஏதோ ஒரு அச்சம் நம்மை ஒட்டிக் கொள்ளும். அதேபோல் லாரன்ஸின் கதாபாத்திரம் பேய் என்றாலே அலறி அடித்துக் கொண்டு ஓடுவது போன்று படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும். இது படத்தை தங்கள் சொந்த மனநிலையுடன் ரசிகர்கள் இணைத்து பார்ப்பதற்கு உதவியது. இதுவே படத்தின் மாபெரும் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. காஞ்சனா முதல் பாகம் ஆரம்பித்த ட்ரெண்ட் 8 ஆண்டுகள் தாண்டியும் இன்று வரை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பேய் படங்கள் ஏன் வெற்றி பெறுகிறது என்பதை ஆராய வேண்டுமென்றால் முதலில் இது தொடங்கிய காலத்தை பார்க்க வேண்டும். எப்போது முதலாக பேய் படம் எடுக்கப்பட்டது? அதன் தாக்கம் எப்படி உலகெங்கும் பரவியது? இதற்கான பதில்கள் 18ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிறது. கதைகளில் இருந்து நாடக வடிவில் உருமாறத் தொடங்கிய பேய்கள் தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சியால் சினிமாவுக்குள் புதிய அவதாரம் எடுக்க தொடங்கின. முதலில் பேயை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது ஒரு பிரெஞ்சு குறும்படம் தான். 1896ஆம் ஆண்டு வெளியான ஹவுஸ் ஆஃப் தி டெவில் என்ற குறும்படம் 3 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடியது. இருப்பினும் பல நூறு பேய் படங்கள் எடுக்கப்படுவதற்கு அச்சாரம் அமைத்தது அந்த குறும்படம் தான். பேய்கள், சாத்தான், காட்டேரிகள் என அனைத்து திகிலூட்டும் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படம் இன்றும் பேசப்படுவதற்கான முக்கிய காரணம் இதிலிருந்த நகைச்சுவை. மிரட்டினாலும் பயமுறுத்தினாலும் அத்துடன் சிறிதளவு நகைச்சுவை கலக்கும் பட்சத்தில் அந்த பேய் படம் காலத்தை தாண்டி பேசப்படும் என்பதை ஹவுஸ் ஆஃப் தி டெவில் அன்றே நிரூபித்தது. இதன் வெற்றி கொடுத்த ருசி பேய்களை மையமாக வைத்து திரைப்படங்களை எடுக்கும் தயாரிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியது. 1900களின் ஆரம்பத்தில் முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். மக்களிடையே போர் குறித்து இருந்த பயம், அத்துடன் பல்வேறு நோய்கள் பரவி இருந்த காலம் அது. இதனால் மக்கள் எந்நேரமும் பீதியில் இருந்த சமயம் அது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பேய் படங்கள் போர் மற்றும் நோய்களை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டன. கதையில் மிரட்டல் பேய் இருந்தாலும் மக்கள் தங்களுடன் இணைத்து பார்த்துக் கொள்வதற்கு இந்த களங்கள் உதவின என்றே கூறலாம். அதேபோல் 18ஆம் நூற்றாண்டில் பேய்களை மையமாக வைத்து உருவான நாவல்கள் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டன. எழுத்து உலகில் மட்டுமே படித்து கற்பனை செய்யப்பட்ட பேயை திரையில் பார்த்தால் எவ்வாறு இருக்கும் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் ரசிகர்கள் திரையரங்குகளை முற்றுகையிடத் தொடங்கினர். பயப்படுவதற்காகவே பேய் படங்களுக்கு போகும் கலாச்சாரம் ஆரம்பமானது. அதில் வரும் காட்சிகளை பார்க்க முடியாமல் பெரும்பாலான நேரங்களில் கண்ணை இருக்க மூடிக்கொண்டிருந்தாலும் திரையரங்குகளுக்கு போவதை மக்கள் நிறுத்தவில்லை. 1900 முதல் 1920 வரை வெளியான பேய் படங்கள் அளித்த வெற்றியின் ஊக்கத்தினால் மான்ஸ்டர்களை மையமாக வைத்து திரைப்படங்கள் வரத் தொடங்கின. குறிப்பாக பிராங்கன்ஸ்டைன், டிராகுலா திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மான்ஸ்டர்களுக்கான ஈர்ப்பை அதிகரிக்க செய்தன. இதனையடுத்து 1930இல் முதல் முறையாக பேய், மான்ஸ்டர் படங்களை ஹாரர் படங்கள் என ஹாலிவுட்டில் அழைக்க தொடங்கினர். படங்களில் இடம்பெறும் வன்முறை மற்றும் கோரமான காட்சிகளினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என சிலர் குரல் எழுப்பத் தொடங்கினர். இதனால் படங்களில் இடம்பெறும் காட்சிகள் தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டன.
ரசிகர்களே படத்தின் தணிக்கையை எதிர்த்து குரல் எழுப்பத் தொடங்கியதும் இந்த தணிக்கை விதிமுறைகள் தளர்த்தப்பட்டன. 1944ஆம் ஆண்டு வெளியாகி அனைவரையும் மிரள வைத்த தி அன்இன்வைட்டட் என்ற படம்தான் பல முன்னணி ஹாலிவுட் இயக்குநர்களின் இன்ஸ்பிரேஷன். பொதுவாக ஒரு வீட்டை மையமாக வைத்து எடுக்கப்படும் பேய் படங்களுக்கு எல்லாம் இந்த படம் தான் முன்னோடி. ஆனால் அதே சமயத்தில் திரையரங்குகளில் படம் பார்ப்பவர்களின் அனுபவத்தை எப்படி மேம்படுத்துவது என்று தயாரிப்பாளர்கள் சிந்திக்க தொடங்கினர். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ரசிகர்களை பயமுறுத்துவதற்கென புதிதாக யுக்திகளை வகுக்க தொடங்கினர். இதற்காக தயாரிப்பு நிறுவனங்கள் சில நாடக கலைஞர்களை பணியமர்த்தின. திரையரங்குகளில் படம் பார்க்கும் போது பயத்தில் கதறியவாறே மயங்கி விழுவது போல் நடிப்பது இவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான வேலை. இந்த தகவல் ஊடகங்களில் செய்தியாக வெளியாகும் போது அது படத்திற்கு வரும் கூட்டத்தை மேலும் அதிகரித்தது. 1940களில் வெளியான பேய் படங்கள் என்றால் வாரத்திற்கு குறைந்தது 1 கோடி பேர் திரையரங்குகளுக்கு வந்தார்கள் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பேய் படங்களின் தாக்கம் கண்டங்களை தாண்டி இந்தியாவிலும் பிரதிபலித்தது. 1949ஆம் ஆண்டு வெளியான மகள் என்ற இந்தி படம் தான் இந்தியாவின் முதல் பேய் படமாக பலர் கூறுகின்றனர். அசோக் குமார், மதுபாலா நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்திய திரையுலகில் பேய் படங்களுக்கென தனியிடம் உருவாகியது. இருப்பினும் 1958இல் பிமல் ராய் இயக்கத்தில் வெளிவந்த மதுமதி திரைப்படத்தின் வசூல் தான் பேய் படங்களை தயாரித்தால் பணம் குவியும் என்பதை தயாரிப்பாளர்கள் உணரச் செய்தது. கிளாசிக் படங்களை தவிர்த்துவிட்டு கமர்ஷியல் படங்களை நோக்கி இயக்குநர்களை திரும்ப வைத்த படமும் இதுதான். இந்த சமயத்தில் கூட ஏனோ தென்னிந்தியாவில் பேய் படங்களின் தாக்கம் வெகுவாக உணரப்படவில்லை. மக்கள் பணம் செலவழித்து பயப்படுவதற்கு தயாராகவில்லை. குடும்பத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் தான் அப்போதைய ட்ரெண்ட். இதை மாற்றியமைத்த பெருமை இயக்குனர் விட்டாலாச்சாரியாவையே சேரும். மோகினி பேய் எனும் கதாபாத்திரத்தை உருவாக்கி தென்னிந்திய ரசிகர்களுக்கு பேய் படங்களை முழுமையாக அறிமுகப்படுத்தினார். 1978இல் இவரது இயக்கத்தில் வெளியான ஜெகன்மோகினி திரைப்படம் கொண்டாடப்பட்டது. அதில் நடித்த நடிகை ஜெயமாலினி ஒரே நாளில் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். தமிழகத்தில் பேய் படங்களுக்கு என தனி மார்க்கெட் உருவானது. அதேபோல் தமிழ் சினிமாவுக்கு எப்போதும் புதுமையை முதலில் கொடுக்கும் நடிகர் கமல்ஹாசன் கல்யாணராமன் என்ற படத்தின் மூலம் நகைச்சுவை செய்யும் பேயை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். 140 நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் வசூலை குவித்தது. ஆனால் அதற்கு பின் வெளியான 2ஆம் பாகமான ஜப்பானில் கல்யாணராமன் முந்தைய படத்தை போல் வெற்றி பெறாதது பேய் படங்கள் தமிழில் வராததற்கு காரணமானது. இந்நிலையில் ஹாரர் படங்களின் வளர்ச்சி அதிகரித்தாலும் ஹாலிவுட்டில் தயாரான ஒரு பேய் படம் சின்ன பயமுறுத்தல்களை தாண்டி பலரின் தூக்கத்தை கலைத்தது என்றால் அது 1973ஆம் ஆண்டு வெளியான தி எக்ஸாசிஸ்ட் திரைப்படம் தான். 12 வயது சிறுமியை பேய் பிடித்துவிட அதை எப்படி விரட்டுகிறார்கள் என்பதுதான் படத்தின் கதை. ஆனால் இந்த கதையை காட்சிப்படுத்திய விதம் பலரை திரையரங்குகளில் உரைய வைத்தது. சிலரை மயக்கமடைய செய்தது. கோரமான காட்சிகளுக்கு பஞ்சமில்லாமல் உருவாக்கப்படும் என்பதனால் திரையரங்குக்கு வருபவர்கள் வாந்தி எடுப்பதற்காக பிரத்யேக பைகள் கொடுக்கப்பட்டன. இந்த படம் உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டை விட 40 மடங்கு லாபம் ஈட்டி தந்தது. உலக திரைப்பட சந்தையில் எக்ஸாசிஸ் திரைப்படம் புதிய கதவை திறந்து வைத்தது. அதன் தாக்கத்தால் வெளிவந்த திரைப்படம் தி ஓமன். சாத்தான், மதம் போன்றவற்றை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட படம் இது. கிறிஸ்துவ மதத்தில் பெரிதாக பார்க்கப்படும் சாத்தான் குறித்து எடுக்கப்பட்டிருந்ததால் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் சக்கை போடு போட்டது இப்படம். அதுவரையில் ஆவி, பேயை காதலித்து வந்த இயக்குநர்கள் மதத்தை ஒரு கருவியாக பேய் படங்களில் பயன்படுத்த தொடங்கினர். இது மதத்தின் மேல் பற்றுக்கொண்டிருந்தவர்களின் ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தது. அதே நேரத்தில் தீயதை அழிக்க கடவுள் என்ற சக்தி உதவும் என்ற பெரும்பான்மையான மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்துவதாக அமைந்தது என உளவியல் நிபுணர்கள் கருதினர். இதே எக்ஸாசிஸ்ட் படத்தை அச்சு பிசகாமல் தமிழில் ஜென்ம நட்சத்திரம் என்ற பெயரில் எடுக்கப்பட்டது மற்றொரு கதை. 1991ஆம் ஆண்டு வெளியான ஜென்ம நட்சத்திரம் ஓரளவிற்கு பேசப்பட்டாலும் பேய் படங்கள் மீதான நம்பிக்கையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கவில்லை. இருப்பினும் சாத்தான் கடவுள் என்ற களம் ரசிகர்களை இழுக்கும் நம்பிக்கையில் தயாரிக்கப்பட்ட படம்தான் உருவம். ஆனால் இந்த 2 படங்களுக்கு முன் வெளியான மை டியர் லிசா என்ற திரைப்படம் இந்த படங்களை காட்டிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. நிழல்கள் ரவி நடிப்பில் உருவான படத்தில் பேயாக நடிகை சாதனா நடித்திருந்தார். இதன் வெற்றியை அடுத்து 1990ஆம் ஆண்டு வெளியான அந்தி வரும் நேரம் என்ற பேய் படத்திலும் நிழல்கள் ரவி நடித்தார். கோமா நிலையில் இருக்கும் பெண்ணின் ஆன்மா பேயாக மிரட்டும் இந்த படமும் மை டியர் லிசா போல் தமிழ் திரையுலகில் பேசப்பட்டது. இந்த கட்டத்தில் பேய் படங்கள் என்றாலே அதில் நிழல்கள் ரவி இருப்பார் என்ற சூழல் உருவானது. பேயை விரட்டுவதற்கு ஏதாவது ஒரு சாமியாரின் உதவி அனைத்து படங்களிலும் நாடப்பட்டது. ஹாலிவுட் படங்களைப் போல் மக்களிடம் இருக்கும் கடவுள் நம்பிக்கை ஒரு கருவியாக பேய் படங்களில் பயன்படுத்தப்பட்டது. தமிழ் பேய் படங்களின் முக்கியமான ஆண்டாக 1991ஆம் ஆண்டை கூறலாம். வா அருகில் வா, ஜென்ம நட்சத்திரம், உருவம், ராசாத்தி வரும் நாள் என 4 படங்கள் வெளியாகின. அனைத்துமே பேய் படங்கள் மீதான ஈர்ப்பை மக்கள் மத்தியில் தூண்டிவிட்டன. ஆனால் இதை மூலதனமாக பயன்படுத்தி கோடிகளை ஈட்ட தமிழ் பட இயக்குநர்கள் தவறிவிட்டனர். மரத்தை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட பேய் படங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் எளிதாக அனைவரையும் ஈர்த்து வந்தது. கொடூரத்தை மட்டுமே காட்டும் பேய் படங்களை மீண்டும் மீண்டும் வெற்றியடைய செய்தனர் மக்கள். இது எதனால்? இதற்கு விடையை தேடி உளவியல் நிபுணர்கள் தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினர். இதில் பெரும்பான்மையான நிபுணர்களின் ஆய்வில் பொதுவாக முன்வைக்கப்படும் காரணங்கள் மொத்தம் 3. முதலாவதாக பேய் படங்களில் இருக்கும் மர்மம். படத்தில் இருப்பவர்கள் மர்மத்தை கண்டுபிடிக்க போராடுவதைப் போல படமாக பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களும் தங்கள் மனதுக்குள் ஒரு மினி போராட்டத்தை நடத்துவதாக தெரிவிக்கின்றனர். இரண்டாவதாக தங்களை படத்தில் இருக்கும் சம்பவங்களுடன் இணைத்து கற்பனை செய்து கொள்ளும் சுபாவம். அதாவது படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் இறப்பதற்கு பயப்படுவது போல நாமும் உணர்கிறோம். மூன்றாவதாக திரையரங்கம் போன்ற பாதுகாப்பான சூழலில் பயமுறுத்துவதை ரசிகர்கள் விரும்புகின்றனர். அதாவது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போல
உயிருக்கு ஆபத்தில்லாத இடத்தில் எந்தவித த்ரில்லையும் அனுபவிக்க தயாராக இருப்பதாக உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் கொலை, ரத்தம் என படத்தில் விரும்பத்தகாத அம்சங்கள் இருந்தாலும் பெரும்பாலான படங்களின் முடிவு மகிழ்ச்சியாக இருப்பதால் மக்கள் ஒருவித மன திருப்தியுடன் வீடு திரும்புகிறார்கள். இதை தங்களது வெற்றியாக மக்கள் கருதுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதுவும் பேய் படங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் காதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. மதம், தீய சக்தியுடன் ஸ்லாஷர் படங்களில் வரும் கோரத்தையும் கலந்து காக்டெயிலாக வெளியான படம் தான் ஈவில் டெட். காட்டுப்பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு செல்லும் 5 நண்பர்கள் தெரியாமல் அங்கிருக்கும் தீய சக்திகளை எழுப்பிவிட்டு விடுகின்றனர். அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் ஒருவர் பின் ஒருவராக கொடூரமாக கொல்லப்பட்டு மடிவதுதான் படத்தின் கதை. இதே கதையை மையமாக வைத்து நூற்றுக்கணக்கான பேய் படங்கள் வெளியானாலும் ஒரிஜினல் ஈவில் டெட் படத்தில் இருந்த த்ரில் எந்த படத்திலும் கிடைத்ததில்லை என்பது இன்று வரை ரசிகர்களின் கருத்து. இதுவும் மற்ற படங்களைப் போல் மிகவும் குறைவான பட்ஜெட்டில் தயாரானது. ஆனால் கிடைத்த லாபமோ பன்மடங்கு. பொம்மைகள் என்றால் ஆசையாக பார்ப்பதுதான் வழக்கம். ஆனால் பொம்மைகளை கண்டாலே அனைவரும் நடுங்குமாறு செய்த பெருமை 1988ஆம் ஆண்டு சைல்ட்ஸ் பிளே திரைப்படத்தையே சேரும். கொலைவெறி கண்களுடன் அனைவரையும் கொல்ல துடிக்கும் பொம்மையை வைத்து இதுவரை 5 பாகங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அனைத்து படங்களும் வசூலை குவித்தவை. இந்த பொம்மை பேய் கதையை மையமாக வைத்து தமிழில் வா அருகில் வா என்ற திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. தமிழ் ரசிகர்களை பயமுறுத்திய முதல் திரைப்படம் இது என்று கூட சொல்லலாம். 1991ஆம் ஆண்டு வெளியான இத்திரைப்படம் தமிழில் வெற்றி பெற்ற பேய் படங்களில் முக்கியமான படமாக அமைந்தது. பயமுறுத்தும் பேய்களை மட்டுமே பார்த்து பழகியவர்களுக்கு 1990ஆம் ஆண்டு வெளியான கோஸ்ட் திரைப்படத்தின் மூலம் முதன்முறையாக பேய் மீது காதல் வயப்பட்டனர். இறந்து போன ஒருவர் தனது காதலியை பாதுகாப்பது போல் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அழகானவர் ஒருவர் பேயாக திரையில் தோன்றியது மக்களை உடனடியாக கவர்ந்தது. இதில் பேயாக நடித்த பேட்ரிக் ஸ்வாயேசிக்கு ரசிகர் பட்டாளம் குவிந்தது. அதே போல படத்தின் வசூலும் கோடி கோடியாக குவிந்தது. 90களின் பிற்பாதையில் புதிய கதையை தேடாமல் அரைத்தமாவை திரும்பவும் அரைப்பது போன்ற திரைப்படங்கள் வெளியானதால் ரசிகர்கள் சலிப்படைந்தனர். இதனால் பேய் படங்கள் 70கள் 80களைப் போல வெற்றியடையவில்லை. ஹாரர் படங்களுக்கு புதிய பாய்ச்சல் தேவைப்பட்டது. ரசிகர்களை மீண்டும் பயமுறுத்த வேண்டிய தேவை எழுந்தது. இதற்கான பதிலாக பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் அமைந்தது. காட்டுக்குள் இருக்கும் சூனியக்காரியை காண 3 பேர் செல்வதே இப்படத்தின் கதை. அவர்களில் ஒருவர் நடப்பவை அனைத்தையும் கேமராவில் படமாக்கிக் கொண்டே நகர்கிறார். படம் முழுக்க கேமராவை வழியாகவே நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் உருவாக்கப்பட்ட இந்த படம் வாடிக்கையான பேய் படங்களினால் அலுப்படைந்த ரசிகர்களை மீண்டும் உற்சாகமடைய செய்தது. சுமார் 35 லட்சத்தில் தயாரான படம் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் வசூல் செய்தது. இதனையடுத்து மனோஜ் நைட் ஷியாமலன் இயக்கத்தில் 6 சென்ஸ் திரைப்படம் 1999ஆம் ஆண்டு வெளியானது. சராசரி பேய் படங்களில் இருக்கும் ரத்தம், கோரம் என எதுவுமே இல்லாத திகில் திரைப்படம். படத்தில் பேய் யார் என்ற ரகசியத்தை கடைசி ஃப்ரேம் வரை யூகிக்க முடியாத முறையில் திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருந்தது. பேய் படங்களை மாற்றியமைத்த ஜாம்பவான்களில் மனோஜ் நைட் ஷியாமலனும் ஒருவர். ஆசியாவிலிருந்து பேய் படங்கள் மெல்ல மெல்ல உலகெங்கும் பேசப்படுவதற்கு வழிவகுத்த திரைப்படம் ஜப்பானில் உருவான ரிங்கு என்ற படம். இந்த படத்தின் வெற்றி ஹாலிவுட்டை மிரள வைத்தது. புதிய நூற்றாண்டில் ஜப்பான் பேய்ப்பட இயக்குநர்கள் உலகை மிரட்டத் தொடங்கினர். 2002ஆம் ஆண்டு வெளியான தி கிரட்ஜ் திரைப்படத்தில் முடியை விரித்துக் கொண்டு வலம் வந்த பேய் ரசிகர்களை கதிகலங்க வைத்தது. இதுவே தமிழில் வெளியான அரண்மனை, காஞ்சனா போன்ற நகைச்சுவை பேய் படங்களில் உருவகப்படுத்தப்படும் பேய்களுக்கான இன்ஸ்பிரேஷன். ஜப்பானில் மிரட்டிய பேய்கள் சில தமிழில் நகைச்சுவையாக மாற்றப்பட்டு அவையும் கோடிகளை குவித்தன. ஜப்பானை தொடர்ந்து தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த இயக்குநர்கள் பேய் படம் எடுப்பதில் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க தொடங்கினர். 2004ஆம் ஆண்டு வெளியான ஷட்டர் திரைப்படம் காதலிக்கும் ஆண்களுக்கு பீதியை கிளப்பியது. இறந்து போன காதலி வேதாளம் போல் கழுத்தில் அமர்ந்து கொண்டு காதலனை வதைக்கும் காட்சிகள் காதலிக்கு துரோகம் நினைக்கும் ஆண்களின் தூக்கத்தை பறித்தது. கொரியாவிலிருந்து வெளியான பேய் படங்களில் மிகவும் பேசப்பட்டது என்றால் அது எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் திரைப்படம் தான். அத்துடன் கொரியாவில் அதிக வசூல் செய்த பேய் திரைப்படம் என்ற பெருமையும் இப்படத்தையே சேரும். கொரியாவில் வெளியாகும் பேய் படங்களில் வரும் காட்சிகள் சில சமயங்களில் தமிழ் பேய் படங்களில் இடம்பெறுவதும் உண்டு. உதாரணத்திற்கு கொரியாவில் வெளியான த குவிட் ஃபேமிலி திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் தமிழில் வெளியான யாமிருக்க பயமேன் படத்தில் காண முடியும். அதேபோல் அலோன் என்ற திரைப்படத்தின் ரீமேக் தான் பிரியாமணி நடித்த சாருலதா திரைப்படம். ஹாலிவுட் பேய்ப்படங்களை ஆசிய பேய்ப்படங்கள் விரட்டத் தொடங்கின. இதற்கு ஒரே தீர்வு கதையில் புதுமை காட்டுவதை விட மேக்கிங்கில் புதுமை காட்டுவதுதான் என்பதை ஹாலிவுட் இயக்குநர்கள் புரிந்து கொண்டனர். 2007ஆம் ஆண்டு வெளியான பேரானார்மல் ஆக்டிவிட்டி அது போன்ற திரைப்படம் தான். ஹேண்டி கேம், நைட் விஷன் கேமரா கொண்டு மட்டுமே எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் திகிலுக்கு பஞ்சமில்லை. 10 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டு தயாரிக்கப்பட்ட படம். ஆனால் செய்த மொத்த வசூலோ கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேல். இதன் வெற்றி ஹாலிவுட் பேய்ப்பட இயக்குநர்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி கொடுத்தது. குறிப்பாக பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இந்த படத்தை பார்த்து முடித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது அவரது அறைக்கதவு திறக்காமல் போக அமானுஷ்ய சக்திகளின் வேலை என நினைத்து அலறியுள்ளார் ஸ்பீல்பர்க். இதற்கு பின் உலகெங்கும் பேசப்பட்ட படம் த காஞ்சரிங். 70களில் தலையெடுத்த மதத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஹாரர் வரிசையில் மீண்டும் ஒரு வெற்றி படம். பேயினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு தம்பதி காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். 70களில் வெளியான படங்களைப் போன்ற காட்சி அமைப்பால் ஆதர்சன பேய்ப்பட ரசிகர்களை இப்படம் கொண்டாட வைத்தது. புதிய ரசிகர்களை மிரட்டிய இப்படத்திற்கும் வசூல் மழை கொட்டியது. இதைத் தொடர்ந்து அன்னாபெல்லி, காஞ்சரிங் 2ஆம் பாகம் என பல படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றன. ஹாலிவுட் பேய் படங்கள் மீண்டும் ட்ரெண்ட் ஆகின. உலகெங்கும் ஹாலிவுட், ஜப்பான், கொரியா என பேய் படங்களின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. அதேபோல் தமிழ் பேய் படங்களும் காஞ்சனா படத்தின் வெற்றியை தொடர்ந்து 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தலையெடுக்க தொடங்கின.
2012ஆம் ஆண்டு வெளியான பீட்சா திரைப்படம் பேய் படம் இல்லை என்றாலும் அப்படங்கள் ஏன் ஹிட் ஆகின்றன என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பேயை பற்றி கதை சொன்னாலே மக்கள் அலறுவார்கள் என்பதை பீட்சா படம் உணர்த்தியது. இதனையடுத்து டிமாண்டிக் காலனி, மாயா, காஞ்சனா பாகம் 2 என பேய் படங்கள் வரிசையாக வெளியாகி கோடிகளை வாரி குவித்தன. இந்த பேய் படங்களின் வெற்றி பெரிய ஹீரோக்கள் யாருமே இல்லாமல் தன்னிச்சையாக வெற்றி பெற்றவை. இது தமிழ் சினிமாவின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தது. கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட படங்கள் பேயை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட படங்கள். இதில் சில படங்கள் சொதப்பினாலும் பெரும்பாலான படங்கள் வெற்றி பெற்றன. பேய் படங்களை நகைச்சுவையுடன் சேர்த்து கொடுத்தால் குடும்பமாக ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு வருவார்கள் என்பதை நிரூபித்தது. மெல்ல மெல்ல பெரிய ஹீரோக்களும் பேய் படங்களில் ஈடுபாடு காட்டத் தொடங்கினர். அப்படி வெளிவந்த படம்தான் சூர்யா நடிப்பில் உருவான மாஸ். ஆனால் இந்த திரைப்படம் ரசிகர்களை ஈர்க்கவில்லை. அதேபோல் பெரிய இயக்குநர்களும் பேய் படம் எடுக்க தொடங்கினர். மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான பிசாசு திரைப்படம் அவரது பாணியிலேயே தயாரிக்கப்பட்டது. மிரட்டும் பேய்களிலிருந்து சற்று விலகி அன்பான பேயை நமக்கு அறிமுகப்படுத்தினார் மிஷ்கின். ஹாலிவுட், தமிழ் என அந்தந்த மண்ணிற்கு ஏற்றவாறு பேய்களை உருவாக்கி படங்கள் தயாரிக்கப்படுகின்றன, கோடிகளையும் குவிக்கின்றன. இதற்கு பேய், திரைக்கதை, நடிகர்கள் என பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த வெற்றிகளுக்கு காரணம் ரசிகர்கள். திரையில் வன்முறையை கைத்தட்டி ரசிக்கும் மனோபாவம் நம்மிடையே இருக்கிறது. இதனால் நிஜ வாழ்க்கையில் செய்ய முடியாத வன்முறைகளை திரையில் பார்த்து ரசிக்கிறோம். அதேபோல் பேய் படங்களில் வரும் கோரம் நிஜ வாழ்க்கையில் இல்லை. இதை வெவ்வேறு விதமாக பிரதிபலிக்கும் படங்கள் நமது ஆழ்மனதில் இருக்கும் வன்மத்தை திருப்திப்படுத்துகிறது. இதனால் மீண்டும் மீண்டும் தியேட்டரை நோக்கி நாம் படையெடுப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் இன்னொரு விஷயம் கடவுள் நம்பிக்கை. நமக்கு தெரியாத சக்தி ஒன்று நம்மை எப்போதும் காக்கும் என்ற நம்பிக்கை நமது மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டுள்ளது. இதனால் எவ்வளவு கொடூரமான பேய் என்றாலும் கடவுள் என்ற சக்தி காப்பாற்றிவிடும் என்பதனால் மக்கள் மீண்டும் மீண்டும் பேய் படங்களை பார்க்கப் போகின்றார்கள் என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆகவே கடவுள் நம்பிக்கை இருக்கும் வரையில் பேய் படங்களின் வெற்றியை மக்கள் உறுதிப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள்.